ஸோ எங்கெங்கே கட் பண்ணுறோம், எங்கே ரியாக்ஷன் காட்டுறோம், எங்கே மாற்றுறோன்றதை வச்சு தான் அது நகர்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அண்ணன் அடிச்சிருவார் அப்துல்லா, அப்புறம் அந்த ஆட்டுத்தொழுவை இதில் பேசுவாங்க. அது கொஞ்சம் லென்த்தான சீன் தான், அங்கே லேக் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் வைப்பீங்க ஷார்ட், அப்படியே மூவ் ஆகி பாதி ஃபேஸ் கட்ட அந்த பொண்ணு பேசுகிறது வரைக்கும் வரும், நம்மளை தெரியாமே அது எங்கேஜ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டிசிஷன்ஸ் இருக்குல்ல சார், இது முன்கூட்டியே நீங்கள் எடுத்ததா, இல்லை அதான் ஸ்டோரி போர்ட் பண்ணிங்களா, இல்லை எடிட்டர் இது பண்ணதா, எப்படி சார் இது? நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் எடிட் பண்ண முடியும் இல்லையா? எடுத்தால் தானே எடிட் பண்ண முடியும். அப்போ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் அதான் சொன்னேன், வந்து நான் எமோஷனலில் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு எனக்கு தேவையானது என்னவாக இருக்குன்னா, பேசுகிறவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் காதலி, இதுவே போதுமானது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கான ஒரு வீரியத்துக்குள்ளே பேச போகிறாங்க. இப்போ இந்த எமோஷனலே போதுமானது தானே நம்மளை வந்து கவனிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திச்சிருப்போம் இல்லையா? எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம காதலிச்சிருப்போம், அந்த காதலிச்ச பொண்ணோட ஒரு இது இருந்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளங்கள் வரும்போது நம்ம சந்திச்சிருப்போம்ல. அதை நான் உன்னை வந்து கிண்டி விட்றேன் லைட்டாக. அப்போ நீ என்ன பண்ணுற, அதுக்குள்ளே வந்துடுற. அப்புறம் எனக்கு ஷார்ட்ஸாக எனக்கு வந்து அந்த நடிகர்கள் வந்து என்ன ஆகுனா அந்த பர்ஃபார்மன்ஸாக ஒன்று பண்ணுறாங்கல்ல, அது இன்னும் உங்களை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணுது. இதே போதுமானதாக இருக்குது எனக்கு.